கனவா தொக்கு எங்க சித்தி இந்த மாரி தான் வந்து செஞ்சாங்க. அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. கனவா மீன் கிளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து அம்மியில நல்லா வந்து பேஸ்ட்டா அரைச்சு சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டாங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கழுவி வச்ச கனவா மீனை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டாங்க. தண்ணி வந்து சேர்த்துக்கல. ஏன்னா கனவா மீனே தண்ணி விடுன்னு சொன்னாங்க. அதான் தண்ணி நல்லா வத்தனதுக்கப்புறம் இறக்குனா ஒரு சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாங்கள் ரசத்து கூட தான் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு பக்கத்தில் இந்த செடி வந்து சிறுநீரக கற்களை உடைக்கும் செடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருந்தோம். இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.